ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் நியூ டெல்லியில் வந்திருக்க நியூ வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு 4000 வேகன்சி நியர்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் டைம் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து இது கம்பைன்டு வேகன்சி. ஏன்னா நேம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, காமன் ரெக்யூர்மெண்ட் எக்ஸாமினேஷன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபார்மசிஸ்ட் வேகன்சியும் சரி, நர்சிங் அண்ட் அதர் பேராமெடிக்கல்ஸ் வேகன்சி எல்லாமே கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. அந்த குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸில் இருக்க எல்லா வேகன்சியும் விட்ருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா எய்ம்ஸ்லேயும் என்னென்ன வேகன்சி இருக்கோ கலெக்டிவாக கம்பைண்டாக இது பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்யூர்மெண்ட் ஆன் வேரியஸ் போஸ்ட் அட் பார்ட்டிசிபேட்டிங் எய்ம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எய்ம்ஸும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் இந்த இஎஸ்ஐசி, அந்த சேஃப்கார்டு, சிஏபிஎஃப், அந்த அது கீழே வர எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாத்துலேயுமே கம்பைண்டாக கலெக்ட் பண்ணி ஒரே நோட்டிஃபிகேஷனில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஆன் ஆகிடுச்சு. அதாவது அஃபிஷியலாக பிடிஎஃப் படி ஆன் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் அது வந்து ஆக்டிவேட்டில் வரலை. அது என்ன மிஸ்டேக்ஸ்னு தெரில. அது சூன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஸ்டே அப்டேட்டாக இருங்க. நம்ம சேனலில் அது ஆன் ஆகிடுச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது என்னென்ன எய்ம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் பத்திண்டா, போபால், பிபி நகர், பிலாஸ்பூர், தியோகர், குவாஹாட்டி, ஜோத்பூர், கல்யாணி, மங்களகிரி, நாக்பூர், பாட்னா, ரபேலி, ரிஷிகேஷ், விஜய்பூர் அண்ட் தென் ரிம்ஸ். இந்த ரிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும். ரிம்ஸு, ரிப்பன்ஸு, ஆர்எம்எல்ஏ, அந்த சேஃப்டராங், இஎஸ்ஐசி, ராய்ப்பூர், ராஜ்கோட், கோரக்பூர், டெல்லி, சிஏஃபிம்ஸ் அண்டு ஆர்ஹெச்டிசி, புவனேஸ்வர். இத்தனை ஹாஸ்பிட்டல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் இருக்க வேகன்சி எல்லாம் கலெக்டிவாக கொடுத்துருக்காங்க. இது என்ன வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காமன் ரெக்யூர்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2024. ஆல்ரெடி 2023 வந்து போன இயர் ரிலீஸ் பண்ணாங்க இந்த மந்தில். இந்த வருஷம் வந்து காமன் ரெக்யூர்மெண்ட் 2024. இது ஆன்லைன் மோடு வந்து தான் அப்ளை பண்ண முடியும். என்ன லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, www.aimsexamination.ac அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்லைன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. 25லேயே ஆரம்பிச்சு 16 வந்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஆன் ஆகலை. அது சூன் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் நமக்கு பிடிஎஃப் வந்து கிடச்சிருக்கு. ஹவவர் இது வந்து நீங்கள் ஸ்டே அப்டேட்டாக இருங்க. இதுனா நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அதாவது என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மசி ரிலேட்டட் அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ்லாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தால் 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு நம்ம வந்து கீழே பார்க்கலாம். இது வந்து ஒரு 124 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப். ஸோ அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா லென்த்தாக போகும் வீடியோ. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 3000 வரும். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்லாம் வந்தீங்கன்னா 2400 வரும். பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அண்ட் தென் கேண்டிடேட் அப்ளைங் இன் மோர் தென் 1 போஸ்ட் ஆஸ்ட். அதாவது நீங்கள் 1க்கு 2 போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா, 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு போஸ்ட்னா ஒரு பேமெண்ட்டு, 2 போஸ்ட்னா 2 பேமெண்ட்டு, 3 போஸ்ட்னா 3 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கணும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10 கொடுத்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டேட்டில் வைப்பாங்களா டவுட்டு. ஒரு 15 டேஸ், அந்த 15 டேஸ் வந்து கண்டினியூவாக நடக்கும். டிசம்பரில் எந்த டேட் வேணால் வரலாம். ஸோ நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. இப்போயே வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நோட்ஸ்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும், அதெல்லாம் உங்கள் கைடன்ஸ் எதனா வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டெமோ வீடியோ எதனா போடணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
எக்ஸாமினேஷன் சென்டர் வரும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை அந்த மெயின் ரீஜன்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து எதுவாக இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பி அப்டேட்டாக இருங்க. அட்மிட் கார்டு வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டில். என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். இதில் வந்து 100 மார்க்கு, 100 நிமிஷம், 25 கொஷின் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும், 75 கொஷின் வந்து ஃபார்மசி ரிலேட்டட் அண்ட் தென் நர்சிங் ரிலேட்டடில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பைலிங்குவல் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷு அண்ட் தமிழ் இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் நடத்துவாங்க. நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லாம் நடத்த மாட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு அண்ட் தென் நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தெர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர். அப்போனா 100 கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை, 100 கொஷின் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். இதில் வந்து யூஆர் கேட்டகரி வந்து 40%, ஓபிசிக்கு வந்து 35% வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 30% எடுத்திருந்தாலே போதும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு அந்த கட் ஆஃபில் வந்தவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கில் டெஸ்ட் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கீழே ஸ்கில் டெஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே கம்பல்சரி ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். மற்றவங்களுக்குலாம் வெறும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸில் எதில் போஸ்டிங்கில் வந்து பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களை வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டயட்டிஷியன் அண்ட் டயட்டிஷியன் டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 69 போஸ்ட்டு கிட்ட இருக்குது. இது ஒரு 124 பேஜஸ் மொத்தம். இது ஃபுல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ வந்து 1 hour கூட போகலாம். ஸோ நம்ம ஃபார்மசி ரிலேட்டடாக மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ட்ரக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார்மசிஸ்ட் எலிஜிபிள். யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்களும் எலிஜிபிள் அண்ட் தென் டிப்ளமோ முடித்தவங்க எலிஜிபிள். இதுக்கு ஒரே ஒரு இது தான், அதாவது உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லைனா ஃபார்மசிட்டிக்கல் கன்சர்னில் வந்து உங்களுக்கு 1 year ஆர் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இருந்தால் 3 years கம்பல்சரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஃபார்மசிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோர் கீப்பர் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து சேலரி அதிகம். ஏன்னா இதுக்கு வந்து பே லெவல் 6னால் உங்களுக்கு வந்து ஒரு 35,000 அந்த ரேஞ்சில் வரும் பேசிக்கே. அதெல்லாம் ஒரு அலவன்ஸு, ட்ராவலிங் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிலாம் போட்டுனா உங்களுக்கு ஒரு 50,000 வரும். நெக்ஸ்ட் ஸ்டோர் கீப்பர் ட்ரக் செகண்டு டெல்லி. இதில் வந்து அதே தான், டெல்லியில் வந்து டிகிரி இன் ஃபார்மசி அண்ட் தென் டிப்ளமோ இன் ஃபார்மசி ரெண்டுமே எலிஜிபிள். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோர் ஜென்ரல்லாம் வந்து அதர் டிகிரி. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி வந்து ஹோமியோபதி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து இஎஸ்ஐசியில் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து பே லெவல் வந்து 5, அதாவது 29,000 வந்து உங்களுக்கு பேசிக் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ அப்ளை பண்ணலாம் அண்ட் தென் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஹோமியோபதி ஃபார்மசி அட்லீஸ்ட் 1 year டியூரேஷன் ஃப்ரம் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு கம்பல்சரி வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 years வரைக்கும் தான் ஏஜ் லிமிட்டு. அண்ட் தென் கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுதான் ஃபார்மசிஸ்ட்க்கு மெயினான ஒரு டாபிக். 53ல் கொடுத்துருக்காங்க ஃபார்மா கெமிஸ்ட்ரின்னு. ஃபஸ்ட்டு டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து டிப்ளமோ மட்டும் எலிஜிபிள். இது வந்து பாட்னாவில் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மா கெமிஸ்ட்ரி வந்து ராய்ப்பூர். இதுவும் வந்து டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் பிலாஸ்பூரில் வந்து டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து டிசரபிள் தான், ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் CAPFIM அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ எலிஜிபிள் அண்ட் தென் டிகிரி எலிஜிபிள். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து 30 years வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் டெல்லி வந்து இதுக்கு டிப்ளமோ எலிஜிபிள், டிகிரி எலிஜிபிள் அண்ட் தென் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஸ்பென்சிங் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இல்லைனா ஃபார்மசிட்டிக்கல் கன்சர்னில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் வந்து சேஃப் டுராங் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள், டிகிரி எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் ESIC, இதுதான் மெயினான டாபிக். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 32 வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா பே லெவல் 5, அதாவது 29,500 வரும். இதுக்கு டிப்ளமோவும் எலிஜிபிள்
அண்ட் தென் டிகிரியும் எலிஜிபிள். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். இஎஸ்ஐசியில் வந்து உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து அவங்க இஎஸ்ஐசி டெல்லின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு டெல்லியில் தான் போஸ்டிங் இருந்தால் இருக்கும், இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே வேக்கன்சி இருக்கோ எங்கே வேணால் அவங்க வந்து போஸ்டிங் போடலாம். ஏன்னா வந்து அவங்க நியர்லி 118 அதாவது 118 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ எல்லா இடத்தையும் அவங்க ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 ஜோத்பூர், இதுக்கு வந்து டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் பாட்னாவில் வந்து டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். அவ்வளோதான், நம்மளது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங்கில் தான் இருக்குது. நர்சிங் வந்து பிஎஸ்சி நர்சிங் டெல்லி, ஆர்ஹெச், நட்ராஜ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிறைய கொடுத்துருக்காங்க. நர்சிங்க்கு வந்து ஒரு லிஸ்ட்டு பெருசாக போகுது, இது ஃபுல்லாக நான் வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். ஸோ நமக்கு எத்தனை வேகன்சி விட்ருக்காங்க அதை வந்து கிளியராக 1 செகண்ட் சொல்லிடுறேன். இந்த ஸ்டோர் கீப்பர் ட்ரக் இருக்குது சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிஎஃப்பி எஃப்ஐஎம்ஸில் வந்து யூஆரில் வந்து 3 வேகன்சி, டோட்டலாக 3 வேகன்சி தான் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெல்லியில் வந்து ஒரே ஒரு வேகன்சி, எஸ்சிக்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க, அது ஒரே ஒரு வேகன்சி தான். மற்றபடி ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் ஒரு 12 வேகன்சி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட்டும் வந்து விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி, ஃபார்மா கெமிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி, ஃபார்மசிஸ்ட் பிலாஸ்பூரில் வந்து 6, ஃபார்மசிஸ்ட் அந்த சிஏபிஎஃப்ஐஎம்ஸில் வந்து ஒரு 6, டெல்லியில் 12, சேஃப்கார்டில் வந்து 3, இஎஸ்ஐசி பார்த்தீங்களா அலோபதிக்கு வந்து மொத்தம் 118 வேகன்சி. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 ஜோத்பூரில் வந்து 3 வேகன்சி. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் கிரேட் பாட்னாவில் வந்து 9 வேகன்சி விட்ருக்காங்க. மொத்தம் கூட்டி பார்த்தா ஒரு 150 நியர்பை வரும் ஃபார்மசிஸ்ட்டுக்கே. ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதோட அப்ளிகேஷன் மோட் ஆன் பண்ணதும் நம்ம சேனலில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதோட பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகணுன்னா அதுதான் ஒரே வழி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.